படி ஓகேவா ஜூஸோட மித்தாலஜி கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட கதைகள் படி உலகத்தை வந்து கடவுள் வந்து உருவாக்கிட்டு இருக்கப்போ ஒரு 3வது நாள் வந்து ஒரு மிகப்பெரிய பாம்பை உருவாக்குறாராம். இந்த பாம்பு வந்து சாதாரண பாம்பு கிடையாது. அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து பயங்கர தொட்டு அசைய கூட முடியாது, அப்படி இரும்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாம்பை அவர் உருவாக்கி வச்சிருந்தாரு. அந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா வாயிலிருந்து தீ வரும், டிராகன் மாதிரி வாயிலிருந்து தீ வரும். அதை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு மனுஷன் உலகத்துல பிறக்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாம்பை வந்து கடவுள் உருவாக்குனாராம். டு கீப் தி எர்த்ஸ் பேலன்ஸ், குட் இருந்தா பேட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாம்பை உருவாக்கி வச்சிருந்தாராம். அவர் ஒன்றும் பண்ணலையா, 2 பண்ணியிருந்தாரா, 2 பாம்பு உருவாக்கி வச்சிருந்தாரா அக்கார்டிங் டு ஜூஸோட மித்தாலஜி. இந்த 2 பாம்புகளையும் அவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் அவரே ரியலைஸ் பண்ணாராம், இவ்வளோ பயங்கரமா இருக்குது, இது வந்து ப்ரோக்ரியேட் ஆச்சுன்னா, இது வந்து மல்டிப்ளை ஆச்சுன்னா, ஆண் பெண் ரெண்டுமே இருக்குதுல்ல, ஸோ இது மல்டிப்ளை ஆச்சுன்னா அந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது, அதனால அந்த பெண்ணை வந்து அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு அழிச்சிட்டாராம். ஜூஸோட கடவுள் வந்து அழிச்சிட்டார். அப்போ மீதி வந்து ஒரே ஒரு மிகப்பெரிய பாம்பு தான் இருக்குது. இந்த பாம்பு வந்து கடலுக்கு அடியில் வந்து இருக்கும், டீப்பஸ்ட் ஆஃப் ஓஷன், உலகத்தோட ரொம்ப ஆழமான பகுதிகளில் இருக்கும். உலகம் முடிகிற காலகட்டத்தில் இந்த பாம்பு வெளியே வரும். அது அப்படி வெளியே வர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய, இது வந்து நான் சொன்ன மாதிரி இதில் தீயெல்லாம் வரும்ல, ஸோ வாயிலிருந்து தீயெல்லாம் வரும்னு சொல்றாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாங்க. ஸோ இது வந்து எர்த்துக்குள்ளே இருந்து வெளியே வரப்போ ஓகேவா, இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க. ஓகேவா, அவ்வளோ பெருசு இருக்குன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து மதுரைக்கே போயிடலாம். 7 நாள் டிராவல் பண்ண போல, தலையும் வாலையும் பார்க்கணும்னா. ஸோ சாரி 7 மணி நேரம் டிராவல் பண்ண போல. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு அனிமல்னு சொல்றாங்க, ஒரு பாம்புங்கிறாங்க. ஸோ இது வந்து எர்த்தோட கடைசி காலகட்டத்தில் மக்கள் வந்து அதிகமாக கிரீடுனால, பொறாமைனால, அப்படி ஒரு மாதிரி எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுட்டு, யாருக்குமே யாரை பார்த்து சந்தோஷம் இல்லாமல் மக்கள் வந்து மாற்றி சண்டை போட்டுட்டு, ஒரு அம்மாவே வந்து குழந்தைய விற்கிற காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பாம்பு கடலுக்குள்ளே இருந்து வெளியே வரும். அப்படி வெளியே வர காலகட்டத்தில் இது வந்து இதோட வால் வந்து ஆடிச்சுன்னா எர்த்தில் பூகம்பம் வர அளவுக்கு அவ்வளோ பெரிய சைஸ். ஸோ என்ன சொல்றாங்க, சென்னையில மதுரை அளவுக்கு இருக்கிற சைஸ் என்ன யோசிச்சு பாருங்க, சென்னையில பெங்களூர் அதையும் தாண்டி யோசிச்சு பாருங்க, மைசூர் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய பாம்பு வந்து அது ஷேக் ஆச்சுன்னா எர்த்தே வந்து பயப்படும். ஸோ வந்து அதோட மூவ்மெண்ட்னால வந்து எர்த்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வல்கனோஸ் வெடிக்கும், நிறைய இடங்களில் வந்து மிகப்பெரிய சுனாமிஸ் வரும். இது வந்து படம் எடுத்துச்சுனா மேலே போய் அப்படி திரும்பி எர்த்த பார்த்துச்சுனா, எர்த்துல வெளியே போய் தலை வந்து திரும்பி பார்த்துச்சுன்னா அப்படியே சூரியனே மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு பயங்கர பில்டப் கொடுத்துருக்காங்க. அந்த லெவியத்தானை வந்து அழிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நல்லவங்க மட்டும் கடவுளை கும்பிடுவாங்க. அப்படி கும்பிடுறப்போ இந்த ரைட்டியஸ் பீப்புளுக்காக கடவுள் வந்து ஒரு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாள் எடுத்துட்டு அவர் வருவாரு. வந்த இடத்துல இந்த லெவியத்தான்ங்கிற இவ்வளோ பெரிய ஒரு சீ மான்ஸ்டரோட இந்த டெப்த்ஸ் ஆஃப் ஓஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பாம்போட அவர் சண்டை போடுவார். அதுல கடைசியில் அவர் வந்து அந்த ஹெவன்லேருந்து கொண்டு வந்த வாழை வச்சு வெட்டுறப்போ அங்க இருக்கிற லெவியத்தான் வந்து கடைசியில் அழிஞ்சு போகும். அப்புறம் இருக்கிறதுல உலகத்தில் நியாயமா இருந்த மக்கள் இருக்காங்கல்ல, இந்த பொறாமை, அப்புறம் வந்து வெஞ்சன்ஸ், பழிவாங்கும் புத்தி, கோவம், ஆக்ரோஷம், ஈகோ, நான் தான் பெருசு நினைக்கிற அகங்காயம், இதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் இந்த லெவியத்தானோட இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றது அந்த லெவியத்தான்ங்கிற ஒரு மிகப்பெரிய பாம்பு. ஸோ அந்த லெவியத்தான் அழிச்சு இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு நல்லவங்க இருப்பாங்கல்ல, இது எல்லாத்தையும் நல்லது தேடுறது, நல்லவங்க இருப்பாங்க, நியாயமா இருக்கிறவங்க இருப்பாங்க, நேர்மையா இருக்கிறவங்க இருப்பாங்க, யோக்கியமா இருக்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ரைட்டியஸ் பீப்புளோட கடவுள் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுவாரு. ஒரு மிகப்பெரிய டென்ட் வந்து இந்த லெவியத்தானோட தோலை வச்சு உருவாக்கி அதுக்குள்ள கடவுள் வந்து மீதி இருக்கிறவங்க உட்கார்ந்து அந்த லெவியத்தானே வந்து ஃப்ளஷ், அதோட ஃப்ளஷ் வந்து சாப்பாடா கொடுத்து சாப்பிடுவாங்க. இதுதான் அல்டிமேட் ஹெவன், கடவுள் கூட போகக்கூடிய ஒரு வழின்னு சொல்லிட்டு ஜூஸோட மித்தாலஜில கதை இருக்குது. இந்த லெவியத்தானை வந்து நம்ம பைபிள்ல வந்து அதே லெவியத்தான் தான் வந்து சாத்தான், அது வந்து ஆடம் ஈவை வந்து இந்த ஆப்பிள் சாப்பிட வச்சிருச்சு அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல், கெட்டவங்களோட பிரின்ஸ், நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்டவங்களோட கேங்ல இருக்கக்கூடிய ஒரு லெவியத்தான். லூசிஃபர்ங்கிற கடவுளையே எதிர்த்து நின்ற ஒரு ஏஞ்சலுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து லெவியத்தான் இருந்திருக்கு, அது ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பைபிள்ல நம்மளால கதைகள் பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி மெசபடோமியன் ஹிஸ்டரியில் அதுக்கும் முன்னாடி ஜூஸுக்கும் பைபிளுக்கும் முன்னாடியே அந்த மெசபடோமியன் ஹிஸ்டரி இருக்குது. அங்கேயும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பு கடலுக்குள்ள இருக்குது, டீப் சீல இருக்குது, நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்க்க முடியுது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மித்தாலஜி. ஓகேவா, இந்த மித்தாலஜியோட இப்போ என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா 2 விஷயம் பரவலா வைரல் ஆச்சு. ஒன்று இந்த டீப் சி ஓர் ஃபிஷ், இதை பற்றி நான் ஒரு 1 வீக் முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், பார்க்கறவங்க கண்டிப்பாக போய் பாருங்க, பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ஓர் ஃபிஷ்னு சொல்லப்படக்கூடிய வேர்ல்டோட டீப்பஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஃபிஷ். மொத்தமே வந்து ஒரு 100 சைட்டிங் தான் இத்தனை 1000 வருஷத்தில் மனிதர்கள் இதை பார்க்கவே செஞ்சிருக்காங்க. ஃபோட்டோ எடுத்ததில் ரொம்ப கம்மி, வீடியோ எடுத்ததில் ரொம்ப கம்மி. வித்தியாசமாக வெர்டிகலாக போகக்கூடிய ஒரு ஃபிஷ், திடீர்னு பதுங்கி இருந்து அடிக்கக்கூடிய ஒரு ஃபிஷ், ரொம்ப நீளமாக இருக்கும், பார்க்கறதுக்கு சில்வர் ஸ்கேல்ஸில் இருக்கும். அது வந்து மீன் தான், ஆனால் எல்லாருமே அதை பாம்புன்னு நினைச்சிருவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்டர்நெட்லாம் வரதுக்கு முன்னாடி கடலுக்குள்ள போன சீஃபேரர்ஸ், கடல் மாலுமிக்கு, அந்த பைரட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து செயிலர்ஸாக இருக்கட்டும், அவங்கலாம் இந்த ஃபிஷ்ஷை பார்த்தா பயந்து ஐயோ இது வந்து பார்த்துட்டோம்னாலே நம்ம நாசமா போயிடுவோம் நம்பினாங்க. ஜப்பான்ல இந்த மீன் வந்து கரை வந்துச்சுன்னா ஜப்பான்ல மிகப்பெரிய சுனாமி வரும், உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பேரழிவு வரப்போகுது, அதை நம்பி அங்க நிறைய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க எப்படி ஜப்பான் கதை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய கோட்டை இருக்குது, கடவுளோட கோட்டை, டிராகனோட கோட்டை இருக்குது. இந்த மீன் வந்து எப்போ இடத்துல ஒரு மிகப்பெரிய அழிவு கடல்ல இருந்து வரப்போகுதோ இந்த ஒரு மீனை வெளியே அனுப்புவாங்க. அதை நம்பி அந்த கடலோரத்துல இருந்து தப்பிச்சு போறவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க, அதை நம்பாதவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த கடவுளோட சீற்றத்திலேயே சுனாமி மாதிரி ஏதாவது வந்துருன்னு கதை இருக்குது. ஸோ இந்த ஒரு சைடு மித்தாலஜி, ஓகேவா, thousands of years old mythology. இன்னொரு சைடு ஜப்பானோட thousands of year old folklore, வாய் வழியா சொல்லப்பட்ட கதைகள். அது எல்லாமே வந்து இப்போ இதோட கனெக்ட் பண்றாங்க. 2 விஷயத்தோட கனெக்ட் பண்றாங்க. ஒன்னு இந்த ஓர் ஃபிஷ், இப்போ நம்ம ரீசெண்டா மெக்சிகோவோட பேல வந்து ஓர் ஃபிஷ் பார்த்துட்டோம், நம்ம பேசணும், அதோட கனெக்ட் பண்றாங்க. ரெண்டாவது இதோட கனெக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்டியா பிளேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிளேட் உண்மையிலே எர்த்துல இருக்குது. ஸோ எர்த்தை சுற்றி வந்து பிளேட்ஸ்னால தான் நம்ம எர்த்து ஃபுல்லாக இருக்குது. அந்த பிளேட்ஸ்க்கு மேலே தான் நம்ம எல்லாமே இருந்துட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் இருக்குது. இதுல ஸ்காட்டியா பிளேட் அப்படிங்கிற ஒன்று வந்து அண்டார்டிகாக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்குது. நீங்க சும்மா கூகுள் மேப்ஸ் போய் சேட்டலைட் வியூ போட்டு அதை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கடைசியில் ஒரு பாம்போட ஷேப்ல இருக்கும். அந்த பிளேட் வந்து ஒரு பாம்போட ஷேப்ல இருக்கும். இந்த பிளேட்டை பத்தி நம்ம உலகத்தில் எத்தனையோ பிளேட்ஸ் இருக்குது. யூரேஷியன் பிளேட் இருக்குது, நம்ம ஒரு பிளேட் மேல இருக்குது. எல்லா பிளேட்ஸை பத்தி நம்ம தெரிஞ்ச இதோட மூவ்மெண்ட்லாம் நம்ம படிச்சா நமக்கு இவ்வளோ முன்னேறி இருக்கும் சயின்ஸ்ல. ஆனால் இந்த பிளேட் தான் வந்து நமக்கு தெரிஞ்ச பிளேட்ல ரொம்ப கம்மியாக தெரியப்பட்ட பிளேட். இதை பத்தி ரிசர்ச்சும் கம்மியாக இருக்குது. அதை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து ஒரு பாம்போட தலை மாதிரி இருக்கும். அண்ட் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர். கன்னியாகுமரியில இருந்து நம்ம காஷ்மீரை தாண்டி போக ஆரம்பிச்சிடலாம், ரஷ்யாவுக்கே போயிடலாம் நினைக்கிறேன். அவ்வளோ டிஸ்டன்ஸ், ஓகேவா. ஸோ அவ்வளோ பெரிய
பெரிய டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு பிளேட் வந்து பாம்போட ஷேப்ல உண்மையிலே சவுத் அமெரிக்காவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் நடுவில் நம்ம பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காட்டியா பிளேட் தான் வந்து இந்த லெவியாத்தான். இந்த ஸ்காட்டியா பிளேட்ல வந்து நிறைய வல்கனோஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த வல்கனோஸ் வந்து கண்டினியூஸாக இங்கே வந்து பர்ஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வல்கனோஸை சுற்றி வந்து அவ்வளோ மீன்கள்லாம் பார்க்க முடியாது, தீப்பிழம்பு கரெக்டாக. ஸோ அதனால வந்து அண்டர் வாட்டர் வல்கனோஸ் இருக்குது அப்படின்லாம் வந்து கான்செப்ட்ஸ் மேலே இன்டர்நெட்ல தியரிஸாக போஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நம்ம கன்ஃபார்மாக சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஸ்காட்டியா பிளேட் ஒன்று இருக்குது. அதை ஜூம் அவுட் பண்ணி மேலே பார்த்தோம்னா அது அப்படி தான் தெரியுது, அது பாம்பு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நிறைய பேர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பிளேட் வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா எர்த் ஃபுல்லாக வந்து மிகப்பெரிய சுனாமி. ஸோ எர்த்தோட பிளேட் மூவ்மெண்ட்ல தானே எர்த் வருது, சுனாமிஸ்லாம் ரைஸ் ஆகுது. ஸோ இந்த பிளேட் மூவ் ஆச்சுன்னா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு வந்துடும். அதை தான் வந்து இத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி சொல்லி வச்சிருக்காங்க. உண்மையிலே பாம்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, அது ஹெல்லோட ஒரு பிரின்ஸா இருந்தப்போ இன்னொன்று ஒரு லஸ்ட் ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணும், இந்த சாப்பாடு தன்மையை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறத ஒரு ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க ஈகோவை, ஓகேவா, ஈகோவை ரெப்ரசென்ட் பண்ணுது. மக்கள் வந்து ரொம்ப ஈகோ பிடிச்சிருக்கிறப்போ அது உலகத்தோட அழிவை நான் காமிக்கும். அப்போ அந்த ஈகோ இல்லாதவங்க கடவுள் காப்பாற்றுவாங்க சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பட் வாட் எவர் இந்த லெவியாத்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கான்செப்ட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்குது. எந்த ஒரு ஹிஸ்டரி எடுத்தீங்கனாலும் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பாம்பு இருக்குது, அது பாம்பு வந்து கடலுக்குள்ள தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம கதை இருக்கும். நம்ம அவ்வளோ போவேன்னா நம்ம விஷ்ணுவே எடுத்துப்போமே, கடவுள் இருக்காங்கல்ல மகாவிஷ்ணு, அவங்க எங்க தூங்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய பாம்பு மேல. ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் நம்ம மித்தாலஜியில் எடுத்தோம்னா ஒரு மிகப்பெரிய நாகம் கடலுக்குள்ள இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மோஸ்ட் ஆஃப் த வெர்ஷன்ஸ்ல எப்படி இருக்குன்னா அந்த பாம்பு வந்து ஒரு ஈவிலானது, அது அழிக்கிறதுக்கு கடவுள் வந்து உலகம் அழியக்கூடிய காலகட்டத்தில் வருவார் அப்படின்னு. இப்போ இந்த பாம்பு பார்த்தது வந்து நிறைய பேர் அதோட கனெக்ட் பண்ணிருக்காங்க, இது அந்த பாம்பு அப்படின்னு. கண்டிப்பா இது அந்த பாம்பு கிடையாது, அது மட்டும் நான் 100% நான் சயின்டிஃபிக்கா பேசணும்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் வந்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து இன்னைக்கு பார்த்ததுனால அதனால உலகம் அழியும் அப்படின்னு சொல்றது வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ், நாட் இன் 2025 கரெக்டா. என்னால் சில மீம்ஸ் கூட பார்க்க முடிஞ்சு, வாழ்க்கையில் வந்து எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு, அப்போ வந்து திடீர்னு ஒரு பாம்பு கடலுக்குள்ளேருந்து வந்துருச்சு அப்படின்னா ஆக்சுவலாக வந்தது பாம்பே கிடையாது, ஒரு மீன். அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு விஷயம் மட்டும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும், தாண்டி போகிறப்ப பூனை குறுக்க போயிடுச்சு, அப்புறம் வந்து பச்சை கலரில் வந்து யாரோ ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க, சவுத் கலரில் ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு, இது எதுவுமே அப்படிலாம் எதுவும் கிடையாது, ரேண்டம் கோயின்சிடன்ஸ். வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து கோயின்சிடன்ஸ் தான், ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே கோயின்சிடன்ஸ் தான். நம்ம அதை போட்டு ஓவர் திங்க் பண்ணி தான் நிறைய விஷயங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணாம நிறைய பேர் உண்மையில பயப்படுறாங்க, ஐயோ ஏதாவது ஆயிட போத உலகத்துக்கு ஒன்றும் ஆகுது. இதுக்கே பார்த்தீங்கன்னா 2012 இருக்குல்ல, அப்போ படமே எடுத்து விட்டாங்க, இப்போ யூடியூப் வீடியோ தான் போட்டு இருக்கோம், 2012 உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி வீடியோ போட்டாங்க, சரி படம் போட்டாங்க. நான் வந்து 2012 வரப்போ ஐயோ உலகம் அழிய போகுது, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் கூட யோசிச்சு சின்ன வயசுல யோசிச்ச டைம் இருக்குது. பட் தென் யா வி க்ரோ அவுட் ஆஃப் தோஸ் திங்ஸ் ரைட். ஸோ இந்த மாதிரி உலகம்லாம் அழிய போகிறதில்ல, நீங்கள் உங்கள் எக்ஸாம் எழுத போறீங்க, உங்களோட வாழ்க்கை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போறீங்க, எந்த பாம்பு வந்து உங்களோட வாழ்க்கையிலிருந்து உங்களை காப்பாற்ற போகிறது கிடையாது, வாழ்க்கை அழிக்கவும் போகிறது கிடையாது. ஸோ தன் கையே தன்னம்பிக்கை, ஓகேவா? ஸோ ஐ வில் see you in another video. லெவியாத்தாங்கிற கான்செப்ட் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆஃப் கோர்ஸ் நான் டீடைலா சொல்லல, இட்ஸ் a huge concept, thousands of years concept, பட் ரொம்ப சிம்பிளா நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது